நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, கேட்கலாம் வண்டி நீங்களே ஓட்டுவீங்களா? கலனுக்கு வந்த ஒரு பசுமாடு. எத்தனை ஆண்டுகள் நீங்க வச்சுக்கலாங்கம்மா? அப்படி வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க? நீங்க ஏதாவது கேட்டா குடுப்பீங்களா உங்களுக்கு? அது எவ்வளோ நாள் ஆகுமா? இப்போ ஒவ்வொரு டைம் பெருசு பண்ணி குடுப்பீங்களா? எங்க வாங்குவீங்க? இது ஒரு தொழில் தான். அந்த தொழில பண்றதுனா எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலுங்களா? கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த நாள் அது விற்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்களா? கை பழக்கத்துல வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கு. இடவசதி வேணும். பாராட்டிட்டு போனாங்க. வண்டி கொடுத்ததுக்கு நன்றி. அந்த பழனு கொண்டு வந்து நிக்க வைக்கிறக்குள்ள தான் நமக்கு பெரிய சேவை. அப்புறம் கடாரி வாங்கிக்குங்க. அது மாதிரி சனியாவது மறுபடியும் கொடுத்துருவோங்க. மடி இல்லைங்க. மடி வரும்போது வந்து முட்டிக்கு கீழ் இருக்கணுங்க. கஷ்டங்க. அதனால தான் நாங்கள் சென்னையிலேயே கொடுத்துட்றோம். கணுவாய்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணை வீடியோக்கள் நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இடைப்பட்ட கேப்பில் வந்து சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாட்டுப்பண்ணைதாரர்களையும் அணுகி அங்கே வந்து அவங்கள சம்மதிக்க வச்சு வீடியோ பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு சூழலுங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொடுக்கக்கூடிய ஆதரவை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் அதிகம் பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இதன் மூலமாக நான் வந்து இன்னும் ரீச் ஆவேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் மாட்டுப்பண்ணை மட்டும் இல்லாமல் கிராமம் சார்ந்த பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம்மா. என் பேர் யசோதாங்க. சரிங்கம்மா. நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறோங்க. எங்கள் மாமனார் மாமி இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் ஊருக்குள்ளேருந்து காலையில் வந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் போயிடுவோங்க. கட்டிட்டு எடுக்கிறனால மாடு மேய்ச்சி கட்டிட்டு சாயந்தரம் போயிடுவோங்க. இந்த ஊர் பேர் கணுவாய்பாளையங்க. ஊர் ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குங்களே. பக்கத்துலேயே மலை இருக்குது, சுற்றியும் நல்லா மரங்கள். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் எங்களுக்கு தானுங்க. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கமும் எங்களுக்கு தானுங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்கம்மா? மாடு 5 இருக்குல்லையே. கண்ணுக்குட்டி ஒன்றுங்க, இதுக்கு சென மாடுங்க, 2 கடாரிங்க. அதுவும் ஒன்று 2 காளை மாடு இருக்குதுங்க, அதை பிடிச்சிட்டு வரணுங்க. காளை மாடு 2 வச்சுருக்கீங்க. கறவை மாடு இதில் எத்தனை இருக்குங்க? கறவை மாடு இல்லைங்க, அதில் ஒன்று கடாரிங்க. இது ஒன்று தான் கறவை மாடு. இது ஒன்று தான் கறவை மாடு. இன்னும் 2 மாதத்துல ஈனிக்குங்க. அது ஓகே. அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் இல்லைங்களா? பலனுக்கு வர்றதுக்கு வந்து இன்னொரு வருஷம் ஆகும். எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கம்மா? ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகள் இருந்து ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எருது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுங்க. மாடு வாங்கலைங்க, ஃபஸ்ட்டே எருது தாங்க. எருது வாங்கி அப்புறம் அதை கொஞ்சம் டெவலப் ஆகி சரி இன்னும் 2 மாடு வாங்கிக்கலன்னா அப்புறம் அது மாடு கூட சேர்த்து 2 மாடு வாங்கி அப்புறம் பண்ணிட்டுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மழை இல்லாதனால எருது வச்சு ஜமானிக்கு பண்ணிட்டு அப்புறம் விற்றுட்டுங்க. உழவு பழக்கம் வண்டி எல்லாமே ஓட்டுங்க. எருது வண்டி எருது கிளாஸ் வண்டியெல்லாம் வச்சுருந்துங்க. அதெல்லாம் கொடுத்துட்டுங்க. 2 வண்டி வச்சுருங்க. 2 வண்டி எல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைங்க. சரி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு 2 வண்டி கொடுத்துட்டுங்க. காளை மாடு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டுங்க. ரேக்லா வண்டி நீங்களே ஓட்டுவீங்களா? நான் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர். ஐயா ஓட்டுவார். அவர் தான் ஓட்டுவாருங்க. ஆனால் அவருக்கு இது உயிருங்க. அது ரேக்லாஸ் வண்டி எருது 2மே உயிருங்க. பசங்க பிள்ளைங்க கூட அதுக்கப்புறம் வளர்த்தாங்க. வீட்லேயுமே ஊருக்குள்ளே ஒரு 10-20 சாவல் இருக்குதுங்க. ஆமாங்க. ஐயா வளர்த்துறாரு. ஆமாங்க, வளர்த்திட்டு இருக்கிற அப்படிங்க. அது மேலே ஒரு ரொம்ப உயிர் இல்லைங்களா? அது மேலே ஒரு உயிர். இப்போ நான் கூட போன வாரத்தில் கணுவாய்பாளையத்தில் ஒரு அண்ணா வச்சிருக்காரு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கணுவாய்பாளையங்கிற விஜயநகரம் புஜங்கனூர் பக்கத்தில். அது எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும். அந்த அண்ணாவை வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சேனல் வழியாக நான் பேட்டி எடுத்து போட்டேங்க. அதுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ நான் சந்திக்கிறது வந்து யதார்த்தமாக சந்திக்கிறேன். அவங்க வந்து மாட்டுப்பந்தய வீரர்களாக இருக்காங்க. ஸோ ஐயா வந்து மாட்டுப்பந்தயத்தில் வந்து எவ்வளோ மாட்டுப்பந்தயங்களை கலந்துக்கிட்டாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவர் கலந்துக்கிறோடைய சூழ்நிலை இல்லைங்க. இருந்தாலும் சரி யாரோ ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவருக்காக வண்டி கொடுத்துவிட்டேன் அப்படிங்க. அவங்க ஜெயிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டு எங்களை பாராட்டிட்டு போனாங்க. வண்டி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. சரி சரி சரி. அதாவது மாட்டுப்பந்தய காளை மாடுகளை கொடுத்துட்டு தான் நீங்கள் கறவை மாடுகளை கறவை மாடு வாங்கினுங்க. அப்புறம் கறவை மாடு இப்போ ஒரு 2 வருஷமாக இல்லாமல் இருந்தங்க. இப்போ மறுபடியும் 2 காளை வாங்கியிருக்கிறேங்க. வாங்கி ஒன்று அது ட்ரைனிங் கொடுக்கணுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி பழக்கத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. அப்புறம் இந்த காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. ட்ரைனிங் கொடுத்து பழக்கிட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்யணும். அப்படியே இந்த மாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது மாடு ஒன்றும் அப்பாவிங்க. எதுவுமே எதுவும் பேசாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லலாங்களா? எல்லாருமே சொல்லாங்க. ஒன்றும் பேசாங்க. ஒன்றும் சொல்லாது. ஒன்றும் சொல்லாங்க. இப்போ அந்த கன்றுலேருந்து ஒரு மாடாக வளர்த்துறதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் அவ்வளோ கடினங்களை அனுபவிக்கிறாங்க. இது வளர்த்துறது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த பழனு கொண்டு வந்து நிற்க வைக்கிறக்குள்ள தான் நமக்கு பெரிய சேவை. இது வந்து அது மாதிரி கீழே வாங்கிட்டு வந்ததுங்க. அவ்வளோ சொல்றது வாங்கிட்டு 2 வருஷம் கண்டுக்குட்டியாக நீங்கள் வாங்கிட்டு வந்ததுங்க. அது இப்போ பெருசாகி கண்ணு நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாங்க, கொண்டு வந்து வளர்த்தி இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பழனுக்கு வந்த ஒரு பசுமாடு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வச்சுக்கலாங்கம்மா? அதாவது நல்ல கன்றுகள் வந்து எத்தனை கன்றுகள்? பாலுக்கு வந்து வச்சு பாலெல்லாம் கறக்கிறது இல்லைங்க. கறக்க முடியாதுங்க. இங்கேருந்து கொண்டு போய் சொசைட்டிக்கு ஒன்று மருதூர் இப்படி போகணும், இல்லைன்னா உள்ள ஊருக்குள்ளே கணுவாப்பாளையம் போகணும். எப்படி பார்த்தாலும் 2 கிலோமீட்டர் வருங்க. நாங்கள் அவங்க எல்லாம் வெளியில் போயிடுவாங்க. நடந்து கொண்டு போய் ஊற்ற முடியாதுங்க. அதனால கரெக்டாக அந்த 9 மாதம் ஆச்சுன்னா வியாபாரி வர சொல்லி கொடுத்துருவோங்க.
ஓ நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தாப்புல கடாரி வாங்கிக்குங்க. கடாரி வாங்கி அப்புறம் அது மறுபடியும் பலனுக்கு வந்து அப்புறம் இது மாதிரி சனியாவது மறுபடியும் கொடுத்துருவோங்க. இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் பலனுக்கு கொண்டு வந்து நீங்கள் விற்க தான் செய்கிறீங்க. ஆமாங்க. இது வச்சு கறந்து நம்ம உள்ள முட்டு வலியெல்லாம் போட முடியாதுங்க. நம்ம காட்டில் அடுத்து ஜாதி முல்லை பூ தீர்ந்துதுங்க. ஜாதி முல்லை பூ வந்துச்சுன்னா எங்களுக்கு 6 மாதம் அது சரியாக இருக்குங்க. அதை எடுக்கிறதுக்கு இது பார்க்குறதுக்கு சரியாக இருக்குங்க. அதனால அளவாக வச்சுக்கோங்க. அதாவது சில பேர் வந்து அதை மாடை வந்து பெருசு பண்ணி அவங்களே கறவை கறந்து அந்த மாதிரி சொசைட்டிக்கு பால் ஊத்துறாங்க. வந்து இந்த மித்த வேலை இந்த பூவுக்கு காட்டுக்குள்ளுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா அவங்க அதை வச்சு பண்ணுறாங்க. எங்களுக்கு காட்டுலேயும் வேலை இருக்குது. அப்புறம் இதுவும் பார்க்கணும். அதனால நாங்கள் கறக்க முடியாதுங்க. 2 நேரம் கறக்க முடியாது. அது 2 நேரம் காலையில் 2 நேரமும் பூ எடுக்கணும். காலையிலையும் எடுக்கணும், சாயந்தரம் எடுக்கணும். அப்புறம் இவங்களை கறக்கிறதுக்கு டைம் பறக்காது. கரெக்டாக நாங்கள் 6 மணிக்கு காட்டுக்குள்ள இருக்கணும். அதேமாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு போயிடும் மூக்கு எடுக்க. இப்போ நீங்கள் அதை 2 வருஷத்தில் நீங்கள் வாங்குறீங்களாம்மா? அப்படி வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கம்மா? அது மாட்டை பொறுத்து தாங்க. ஒன்று விலை கூடுங்க, ஒன்று விலை கம்மியாக இருக்கும். மாட்டை. இப்போ இது நீங்கள் பலனுக்கு வந்து நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு அது ஒரு லாபகரமாக இருக்குங்களா? இப்போ இது வாங்கணுங்க 19,000ங்க. இப்போ அது 15,000க்கு வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. இது வாங்கிட்டு வரும்போது 19,000ங்க. இது 19,000. 19,000. இப்போ நீங்கள் இந்த கொடுக்கணும்னா 60 இல்லாமல் கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு இது ஒரு வளர்த்து 2 வருஷமாக மேய்ச்சிருக்குறீங்க. அதுக்கு நீங்கள் நிறைய தீவனங்கள் போட்டிருப்பீங்க. பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, அப்புறம் உளுந்தங்குரணை இதெல்லாம் போட்டிருக்குறீங்க. அது முட்டு வலியெல்லாம் இருந்தால் எடுக்கணும். ஓகே. இப்போ எனக்கு எங்கேன்னா சாலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் மாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. சதீஷ் தானுங்க. வீடியோ பார்த்தீங்களாம்மா? இல்லைங்க, அவர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுங்க. பேர் சதீஷா என்னன்னு தெரியல. அந்த பல தோட்டத்தில் கொஞ்சம் இல்லை அங்கே இல்லைங்கம்மா, அங்கே இல்லை. அந்த ஒரு சொசைட்டி இருக்குது தெரியுங்களா? அந்த சொசைட்டி பக்கத்தில் ஆவின் சொசைட்டி பக்கத்தில் வச்சுருக்காரு. அவர் வந்து யாராவது வளர்த்துற மாடு இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எதாவது கேட்டால் கொடுப்பீங்களா? உங்களுக்கு கொடுப்புங்க. அந்த டைம் ஒன்று மடி விடலைங்க. மடி விடும்போது அது எவ்வளோ நாள் ஆகுமா? இப்போ மாட்டுக்கு வந்து மடி விடுறதுக்கு? மடி விடுறதுக்குன்னு 9 மாதத்துல 8 மாதத்துல விட்டுருங்க. இப்போ இது 7 முடிஞ்சுதுங்க. அடுத்த மாதங்கிறது மடி விட்டுருங்க. மடி விட்டுரும். ஆனால் அது கொண்டு வர்றதுக்குள்ள ரொம்ப சிரமம் தான். சாதாரணமாலாம் நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம மழை வெயில் பார்க்காம பண்ணாதான் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கன்றை கொடுத்தா நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு டைம் பெருசு பண்ணி கொடுப்பீங்களா? பெருசு பண்ணி கொடுத்துருவீங்க. எங்கே வாங்குவீங்கம்மா நீங்கள் அப்படி கன்றுகளை வாங்குறீங்க? லோக்கல்லையே வாங்கினாலும் வாங்குவோங்க. இல்லாமல் புளியம்பட்டி சந்தைங்க, இப்படி சந்தை, குன்னத்தூர் சந்தை, இந்த மாதிரி சந்தைகளெல்லாம் போய் பார்ப்பா. அப்படிங்க எது பார்த்து நல்லா இந்த பல்லெல்லாம் பார்ப்பாங்க. வாய் சேர்ந்துருச்சா, பல்லெல்லாம் போட்டு அது அப்படி பக்கத்தில் போங்க. அந்த பல்லுங்கிறது அது கொடுக்காதுங்கிறது விடுங்க, சிரமப்படாதீங்க. இதுதான் பல்லு இல்லைங்களா? இப்போ இதுக்கு 2 பல்லு முடிஞ்சுதுங்க. 4 பல்லு போட்டு 4 பல்லு போட்டிருக்குதுங்க. இந்த ஃபஸ்ட் ஈத்துங்குது. இப்போ சென்னையில் தான் இருக்குது. ஆமாங்க சார். இன்னும் 2 மாதம் போல கொடுத்துருவாங்க. மடி விட்டுச்சுன்னா அப்புறம் வியாபாரி வர சொல்லி கொடுத்துருவீங்க. அதுக்கு ரெடியாக இருக்காங்க வியாபாரி வாங்குறது. ரெடியாக இருக்காங்க. சொன்ன போது உடனே வந்துடுவாங்க. ஃபோன் பண்ண வந்துடுவாங்க. இது ஒரு தொழில் தான் இல்லைங்களா? இந்த தொழிலை வந்து இப்போ நிறைய பேர் விவசாயிகள் இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்களாமா? இப்போ இது 60 கொடுத்தோங்கன்னா அப்புறம் லோக்கல் போய் பார்த்தோம்னா ஒரு 30-35 கொடுத்து மறுபடியும் ஒரு கடாரி வாங்கிட்டு வந்து அப்புறம் மேய்ச்சி மறுபடியும் அது கொடுக்குற போது இப்போ ஒரு 50-60 கொடுக்கும். கொஞ்சம் கடாரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 70 வரைக்கும் போகும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்கம்மா. நாங்களும் வந்து கன்றை வாங்கி வளர்த்து நாங்கள் விற்பனைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த தொழிலை பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எப்படி கன்றுகளை பார்த்து வாங்குறது, அது நம்ம எப்படி நீங்கள் 2 வருஷம் பராமரிப்பு? இந்த சுழியெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. சுத்தமாக இருந்தால் வாங்குவாங்க. இது முன்னாடி சுழி பார்ப்பாங்க. அப்புறம் இந்த முதுகுலங்கியெல்லாம் சுழி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. அது எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமனாருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயம் இருக்குங்க. அப்புறம் அந்த வாள் வந்து முட்டிக்கு கீழே இருக்கணுங்க. இந்த வால் வந்து இந்த முட்டிக்கு கீழே இருக்கணும். இது வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாங்க முடியும். அப்படி இருந்தால் வாங்க முடியும். அது வந்து மாடு வந்து கொஞ்சம் ஊக்கமாக கொஞ்சம் ஹைட் போக்க வரும், நீட் போக்க வரும்னு சொல்லி வாங்குவாங்க. இது வாழும் கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சு, மாடு நீட் போக்கு வராதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலுங்களாம்மா? ஆமாங்க, லாபகரம் தான். இந்த வேஸ்ட் டைமில் கொஞ்சம் நட்டமும் ஆகலாங்க. அது எப்படிங்கம்மா? மேவு இல்லைன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் கேட்பாங்க. இப்போ மேவு கொஞ்சம் கட்டையாகிடுச்சுங்க. இது கொடுக்குற போது கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் கம்மி ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துடுறீங்க கன்றில் வாங்கி. அது ஒரு 2 வருஷம் நீங்கள் பெருசு பண்ணிடுறீங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபீலிங் தானுங்க. ரெகுலராக அதை பார்த்துட்டே இருப்பீங்க, அதுக்கு தீவனம் வைப்பீங்க, அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் அதை விற்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக தான் இருக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஈனிச்சுனாலும் நம்மளால வச்சு பண்ண முடியாதுங்க. என்ன வச்சு கறக்க முடியாது. கறக்கிறது எப்படியுமே 2 ஆள் கூட இருக்கணுங்க. கூட இருந்தால் தான் கஞ்சி, மக்காச்சோள கஞ்சி இதெல்லாம் வச்சு கொடுக்கணுங்க. அது கரெக்டாக
கொடுத்தா தான் மாடு நல்லா பார்க்க முடியும். இப்போ மாடு கண்ணு போட்டு படுத்துச்சுன்னு எந்திரிக்கலைன்னா அப்புறம் அது வேஸ்ட் தாங்க. வேஸ்ட்டு தான். அப்புறம் அதெல்லாம் கஷ்டங்க. அதனால தான் நாங்கள் சென்னையிலேயே கொடுத்துட்றீங்க. ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆமாங்க. இதில் இப்போ இந்த முடி ரோமங்கள் இருக்குது பாருங்கள். ஆமாங்க. இந்த மாடுகளுக்கு இந்த ரோமங்கள் வந்து எப்படிங்கம்மா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்களா ரோமங்கள்? இருக்கலாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கலாங்க. ஆ. ஒரு வித்தியாசமாகவும் இருக்கலாங்க. இது வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அது இயற்கையாகவே அந்த குளிர் மழை இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லைங்களா? இருக்குதுங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அப்படி விட மாட்டோங்க. வெயிலுக்கு விட மாட்டோங்க, மழைக்கு விட மாட்டோங்க. மழைக்கெல்லாம் சாலக்குள்ள கட்டிடுங்க. வெயில் அடிச்சுங்கன்னா இப்படி நெகில் கொண்டு நேகில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அது நேர இடத்துக்கு வெயில் அடிச்சதுனாலுமே மரத்தை நெகில் கொண்டு கட்டிடுங்க. அந்த மரத்தை நெகிலையும் மேய்ச்சிட்டு இருக்கோம். வெயிலுக்குள்ள விட மாட்டோங்க. விட மாட்டீங்க. வெயில் கூட தாங்காது. இல்லை நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இப்போ கைப்பழக்கத்தில் விவசாயிகள் வளர்த்துற அந்த மாடுனா வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா வியாபாரிகிட்ட வாங்குறதை விட இந்த மாதிரி வளர்த்த மாடு வாங்கணுங்கிறது தான் எல்லாத்தோடைய பிரியமாக இருக்குது. ஏன்னா உங்கள் கையில் நல்லா பழகி இருக்குங்க. அதுதான் காரணம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வாங்குற போதும் இது மாதிரி லேடிஸ் பிடிச்சிட்டு இருக்கிற மாடை பார்த்து தான் வாங்கிட்டு வருவோம். அப்படி அது நல்லா செட் ஆகும். ஆமாங்க. அது இல்லைன்னா வந்து ஆம்பளை பிடிச்சிட்டு கடைசியில் நம்ம லேடிஸ் பிடிக்கிற போது முட்டருக்கு பார்க்குங்க. அதனால எங்கள் வீட்டுக்கார் கை பழக்கம் லேடிஸ் பிடிச்சி பழக்கம் இருந்தால் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். இல்லாட்டி வாங்கிட்டு வர மாட்டார். இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். இடவசதி வேணும். இடவசதி வேணுங்க. மேவ் வேணுங்க. அங்கே ஒரு தெக்கால ஒரு ஏக்கர் இருக்குதுங்க. அங்கே பூரா சோளப்பயிர் போட்டுருக்குறோங்க. உங்களுக்கு வேசி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுதான் மேவுங்க. இப்போதைக்கு மேய்ச்சிட்டு இருக்கிற விலையே வேசி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை ஆள் விட்டு அறுத்து கொண்டு வந்து அப்புறம் இங்கே போட்டு அப்புறம் மேவ் போட்டு. அவ்வளோதான். இதை பண்ணிக்க வேண்டியது தான். ஆமாங்க. ஓகே ஓகே. சரிங்கம்மா. அதாவது உங்களோட வேலை நேரத்தில் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலிங்காக உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்னென்ன மாதிரியான கொஸ்டின் வந்து இருக்குது, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் விவசாயிகளை சந்திக்கும் போது அந்த கேள்விகளை நான் அவங்கக்கிட்ட தொடுக்கிறேன். அதன் மூலமாக அந்த ஒரு விடையை வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பண்ணைதாரர்களை மட்டும் இல்லாமல் எளிமையான முறையில் 2 மாடு இருந்தாலும் சரி 3 மாடுகளாக இருந்தாலும் சரி நான் அவங்கள அணுகி அதனுடைய நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு நான் படைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.